அண்ணா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தலைவனை விட கட்சி பெருசு, கட்சியை விட கொள்கை பெருசு, கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் தலைவன். அதனால் கொள்கையை இழந்து விட்டால் கட்சி தேவையில்லை. இதுதான் அண்ணா. இன்னொன்று சொல்கிறார், ஒரு இயக்கத்தை நீ உருவாக்கி ஆட்சி பீடத்தில் அமர வைத்து விட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு. தவறு நேர்ந்தால் சுட்டிக்காட்டு, மேலும் தவறு நடந்தால் தட்டிக்கேள், மேலும் தவறு நடந்தால் அதை அழிப்பதற்கு போராடுன்னாரு. அதுதான் அண்ணா. தெரியுதுங்களா? அவர் ஒன்றும் விட்டு வைக்கலை. அதனால் அவர் நான் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் படிக்கிறேன். என்னை சுற்றி இங்கே இந்த வீட்டில் ரெண்டு ரூம் ஃபுல்லாக புக் இருக்குது, அங்கேயும் புக் இருக்குது. ஆனால் உலகத்தில் யாரும் இல்லாத அளவுக்கு அண்ணா மிகப்பெரிய அறிஞர். அவர் எந்த தவறும் செய்யாமல் எது ஜனநாயகம் எது அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அதோடு மட்டுமல்ல, கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் நாள் மார்ச் 5ஆம் தேதி 1967 மார்ச் 5ஆம் தேதி டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்ஜிஎஸ் திருமண மண்டபம்னு இருக்குது. அதில் ப்ரெஸ் மீட் போட்டார். இந்தியா பூராந்து வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா, ஒரு விடுதலையை விரும்பின ஒரு இயக்கம் இன்றைக்கி ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் வந்தாங்க. கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. அண்ணா கடைசியாக என்ன சொன்னாருன்னா, நான் ஆளுங்கட்சியாக வரணும்னு தேர்தல் நிற்கலை, மக்கள் என்னை இப்போ அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நீ உடனே சுட்டி காட்டினால் மறுநாளே நான் அதை தீர்த்துறேன், அதனால் ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நீங்கள் மீடியாவில் அதுக்கு பிறகு போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வந்தார். வந்த பிற்பாடு அவர் யோசனை பண்ணார், கட்சி தொண்டர்களை சும்மா வச்சுருந்தா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலை கொடுக்கணுன்னு தான் இந்த ஆரம்பித்தார், சீரணி ஒன்று ஆரம்பித்து. அதில் சீரணியில் நீங்கள் போய் ஊராக உங்கள் ஊரில் குளம் வெட்டணுமா, இது வெட்டணுமா, அது வெட்டணுமா, அதெல்லாம் பண்ணுங்கள், அதுக்கு வேண்டிய பொருள் வேணுமானா சிமெண்ட்டோ கல்லும் கம்பியோ வேணும்னா அரசாங்கத்துக்கு கேளுங்க, கொடுப்பாங்க, நாங்கள் உழைப்போம், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேலையை வச்சு விட்டார். வேலை இல்லாமல் இருந்தால் விபரீதம் நடக்குன்றதுனால அப்படியெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணார். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை, ஒரு முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டில் முதல் பிரச்சனை நமக்கு தண்ணி தான் பிரச்சனை. இதுக்கு என்னடா வழின்னு சொல்லிட்டு உலகத்தில் தண்ணி இல்லாத நாடுகள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்து விசாரித்து, ஏன்டா அதெல்லாம் கூர்ந்து கவனித்து கிடைக்கிற தண்ணியை ஒழுங்காக பயன்படுத்தணும்னு எல்லா நிலங்களுக்கும் குழாய் மூலமாக, வாய்க்கால் வேணாம் குழாய் மூலமாக தண்ணி விடணும். அது மாதிரி விட்டால் இவங்களுக்கு வருஷம் வாய்க்கால் வெட்டுற வேலை எல்லாம் போய்டும். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, தண்ணி வர நேரத்தில் வாய்க்கால் வெட்டுவான், அப்போ வாய்க்கால் வெட்டு பில்லு வாங்குவான், அந்த வெட்டி இருக்க மாட்டான். பில்லு வாங்கிறதுக்குன்னு அந்த நேரத்தில் கொடுப்பார். நம்ம துரைமுருகன் கொடுக்குறத இப்போ வேலையில்லாத நாட்களில் அதை கொடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வேலை கிடையாது.